அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். இப்போ 10வது நாள் நோன்பு வைக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம சமூகத்தில் பார்க்கும்போது 9வது நாளும் நோன்பு வைக்கணும்னு சொல்கிறாங்களே, அது சரியான முறையா? சரியானது தான். 9 சேர்த்து வைப்பாங்க. 9 சேர்த்து வைப்பாங்க. அசல் நோன்பு 10 தான். 9 சேர்த்து வைப்பாங்க. சில பேர் 9 வைக்காமல் 10, 11 வைப்பாங்க. ஆமாம், 9, 10 10 அல்ல 10, 11. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட சஹாபா பெருமக்கள் வந்து சொன்னாங்க, யார சொல்லலாம், முஹர்ரம் மாதம் 10வது நாளை நாமும் கண்ணியப்படுத்துகிறோம், நோன்பு வைக்கிறோம். யகூதிகளும் அந்த நாளை கண்ணியப்படுத்துகிறாங்க, நோன்பு வைக்கிறாங்க. அப்போ நம்முடைய செயலும் அவங்க செயலும் ஒன்றாவில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா சில விஷயங்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யகூதிகளுக்கு மாறு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பல விஷயங்களில். அதன் அடிப்படையிலேருந்து இப்படி கேட்குறாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படியா, லைன் பகீத்து இலா காபிலின் இல்லை அசுமன்ன தாசியா, வர்ற வருஷம் நான் உங்கள் கூட இருந்தால் 9ஆம் நாளும் நோன்பு வைப்பேன் அப்படின்ட்டாங்க. முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இப்போ பாருங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது வருகின்ற வருடம் இருந்தால் அப்படின்னா என்ன அர்த்தம்? இருக்க மாட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைமுக ஞானம் உண்டு அல்லவா, அதன் அடிப்படையில் சொல்கிறாங்க. ஆனால் அடுத்த வருஷம் இல்லை அவங்க, ஆனாலும் கூட 9ஆம் நாள் நோன்பு வைக்கிறது சுன்னத்துன்று தான் வந்து. ஏன்? அவங்க வைப்பேன்னு சொல்லிவிட்டாங்கல்ல, வைக்காவிட்டாலும் வைப்பேன்னு சொல்லிவிட்டதால் அது வந்து சுன்னத்து, நமக்கு சுன்னத்து அதை வைக்கிறோம். இன்னொரு விஷயம், அப்போ 9, 10, 10, 11 வைக்கலாம் அப்படின்னு இமாம்கள் சொல்கிறாங்க. காரணம் என்ன? இந்த 9ஆம் நாள் நோன்புடைய நோக்கம் என்ன? யகூதிகளிடம் வந்து வேறுபடுத்தி காட்டுவது தான். அவங்க 10 அன்னைக்கு மட்டும் வைப்பாங்க, நம்ம 9, 10, அப்போ வித்தியாசமாகிடுது. அப்போ 9, 10 வித்தியாசம் கிடைக்கும், 10, 11 வித்தியாசம் கிடைக்கும்ல. அப்படிங்கிறனால இன்னொன்று, அந்த 11, 9 அப்படி வைக்கலாங்கிறது ஹதீஸும் இருக்குது. அந்த ஹதீஸை வச்சு தான் இமாம்களுடைய சட்டத்தை எடுத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் சூமு கபிலஹு யௌமன், அந்த 10ஆவது நாளைக்கு முன்னால் ஒரு நோன்பு வைங்க, அவு பாதஹு யௌமன், அல்ல பின்னால் நோன்பு வைங்க. அஹமதில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதன் அடிப்படையில் வித்தியாசம் தான் 9, 10 அல்ல 10, 11. சரி, வைக்க முடியலை, 9, 11 வைக்க முடியலை, 10 வச்சிட வேண்டியதான். ஏன், நம்ம அசல் நோன்பா தானே. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்.